அம்மம்மா பாவம் என்று தானே நாம் பாசம் பொழிந்தோ. அம்மம்மா பாவம் என்று தானே நாம் பாசம் பொழிந்தோ. தாய் மண்ணை விற்று கொள்ள தானும் இசைந்தார். தாய் மண்ணை விற்று கொள்ள தானும் இசைந்தார். கடற்கரை மண்ணும் நாமும் சொந்தம் அல்லவா. கடற்கரை மண்ணும் நாமும் சொந்தம் அல்லவா. அம்மம்மா பாவம் என்று தானே நாம் பாசம் பொழிந்தோ. கழிவு நிலப்பரப்புகள் ஆக்குவதற்கும் மத்திய மாநில அரசுகள் கிராம பகுதிகளில் இருந்து அரிய வகை மணல் எடுப்பதற்கு மீனவ மக்களின் கருத்து கேட்பு. எதிர்ப்பு தெரிவித்து தபால் நிலைய முற்றுகை. அதிகாரிகளுக்கு தபால் அனுப்பி பை நிறைய காசு தந்தால் கண்ணடைத்து காதடைத்து வரிசை கட்டி போகும் ஒரு கூட்டம். வாக்கு தந்த வறியவரை வாழ்த்த ஒரு வார்த்தை இல்லை. செல்வங்களை தன் மடியில் சேர்க்கும். ஆழி பேரலை அடகு வைத்தவரின் ஆழம் தொடலாமா. அமைதி காத்திருந்து அடிமை சாசனத்தை எழுதி தரலாமா. ஆழி பேரலையை அடகு வைத்தவரின் ஆழம் தொடலாமா. அமைதி காத்திருந்து அடிமை சாசனத்தை எழுதி தரலாமா. நிலம் மீளணுமா இவராளணுமா. நிலம் மீளணுமா இவராளணுமா. அன்று நாம் சாய்ந்த மணல் மேடு மீண்டும் வருமா. நம்மை ஏமாற்றும் கூட்டங்கள் மீட்டு தருமா. அம்மம்மா பாவம் என்று தானே நாம் பாசம் பொழிந்தோ. அதுவும் கடலையே நம்பி நாங்க வாழ்றோம். இப்படி ஒரு கிராமமே அழிய போற அளவுல நீங்க மண் எடுத்து என்ன சாதிக்க போறீங்க? மீன்பிடிப்பு முறையை தாண்டி தொழில் ரீதியாக பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் மீன்பிடிப்பு தொழில் தந்தை என்றும் பிள்ளை என்றும் கடல் மண்ணில் தான் இருந்தோ. அள்ளி போக வருது ஒரு காட்சி. அதில் தோரியத்தை பிரித்தெடுத்து கதிர்வீச்சு பரிசளித்து வளர்ந்து வரும் புற்றுநோயே சாட்சி. எடுத்து அதை பாண்டிய மன்னர்களுக்கு கொடுத்து வரலாற்று சிறப்பு மிக்க சமூகமாக இந்த மீன்பிடி சமூகம் வாழ்ந்திருக்கிறது. ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசிவிட்டு ஒளிந்தும் விடுவார்கள். நோயின் வீரியத்தை வங்கி கணக்குகளில் சேர்த்தும் விடுவார்கள். ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசிவிட்டு ஒளிந்தும் விடுவார்கள். நோயின் வீரியத்தை வங்கி கணக்குகளில் சேர்த்தும் விடுவார்கள். நிலம் நீளணுமா நிஜமாளணுமா. நிலம் நீளணுமா நிஜமாளணுமா. இனி நமக்கான நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். வரும் நமக்கான தேவைகளுக்கு சேர்ந்து வாழுங்கள். அம்மம்மா பாவம் என்று தானே நாம் பாசம் பொழிந்தோ.